ஹலோ கைஸ், நீங்க பார்க்கறது தமிழ் அனிமே 2.0 நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோவில் ஸ்பிரிட் கிரானிக்கல்ஸோட எபிசோட் 5 பார்க்க போறோம். ஒரு உல்ஃப் வந்து க்ளோவா இருக்கும் இல்லையா, ரியோவோட பார்வை மங்கி போயிருக்கும் அந்த வெளிச்சத்தால. திடீர்னு பார்த்தா சுத்தி வர நிறைய டெமி ஹியூமன்ஸ் வந்து தாக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. ரியோவும் பேச பார்ப்பான். நீங்க டெமி ஹியூமன்ஸ்னா நான் உங்ககிட்ட பேசதான் விரும்புற, சண்டை வேண்டான்பான். அவங்களுக்குன்னு தனி லாங்குவேஜ் இருக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த விஷயத்துல என்ன பண்ணிக்கிறதுன்னு பேசுவாங்க. குறிப்பா ரியோ வந்து ஸ்பிரிட் ஆர்ட்டை பயன்படுத்துறான்ட்டு இவன் விஷயத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் ஹேண்டில் பண்ணணும்பாங்க. வந்த 4 பொண்ணுங்க பேரு சாரா, ஆர்ஃபியா, ஆல்மா, உசுமா. சார் அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே ஸ்டாண்ட் பைல நிக்க சொல்லிட்டு, ரியோ கிட்ட நீ எங்க கூட பேசுறக்கான ஒப்புதலுக்கு நான் வரேன், ஆனா டெமி ஹியூமன்ஸ்ங்கிற இழிவான பட்ட பேரால எங்களை கூப்பிடாதேன்பா. ரியோனா வேணுக்குள்ள அப்படி கூப்பிடல, முதல் கன்சர்ன் கொடுத்ததுக்கு தேங்க்ஸ்ன்ட்டு நான் உங்களை காயப்படுத்தணும்னு வேணும்னு அந்த பேரை சொல்லிட்டு சாரி கேட்பான். அந்த பக்கம் ஆஃபியா அண்ட் ஆல்மா ஒரு சைல்ட் பேஸ்ட் ஸ்பிரிட் ஆர்ட் மூலமா தூங்கப்பட்டிருக்குங்கிறத சொல்லவும் உசுமா கடுப்பாகி ரியோவை தாக்கியிருப்பா. சாரா நான் உங்கள்கிட்ட எந்த ஒரு ஆர்டருமே கொடுக்கலையன்பா. உசுமா அவன் நம்ம கூட்டத்துல இருந்து ஒரு குழந்தைய கடத்திட்டு போனவன், இப்படியாப்பட்டவனை பார்த்துட்டு எப்படி சும்மா இருக்க முடியும்பா. ரியோ தன்னை ஹீல் பண்ணிக்கிறதுக்கு ஸ்பிரிட் ஆர்ட் யூஸ் பண்ணுவான். அதை நோட் பண்ணிட்டு ஏதோ ஹீலிங் ஸ்பிரிட் ஆர்ட் போலன்ட்டு பேசிப்பாங்க. உசுமா இவனை விடக்கூடாதுன்ட்டு தாக்க ஆரம்பிச்சிருப்பா. ரியோவும் முடிஞ்ச அளவுக்கு கத்தியை எடுத்து சமாளிச்சுட்டு, இங்க பாருங்க நான் சண்டை போடுற நோக்கத்துல இல்ல, முதல்ல எதுவா இருந்தாலும் பேசிக்கலான்பா. சாரா என்ன பேசுறது, நீ எங்க கூட்டத்துல இருக்க ஒரு குழந்தைய கடத்திட்டு வந்திருக்க, ஒரு பணைய கைதி அவளை புடிச்சு வச்சிருக்கீன்பா. ரியோ இது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், நான் ஒன்னும் அவளை கைதியெல்லாம் கூட்டிட்டு வரல, பேசாம நீங்க கூட உங்க பாதுகாப்புல அவளை பாத்துக்கங்கன்பா. உசுமா ஒரு ஹியூமன் கிட்னாப்பரோட வார்த்தையில எப்படா நம்புறதுன்னு தாக்கிட்டே இருப்பா. ரியோ கொஞ்ச நாவது பேசுறத கேளுங்களேங்கும் போது ஆல்மா ரியோவோட காலை பிடிச்சிருப்பா. உசுமா உன் பேச்செல்லாம் கேட்கணுங்கிற அவசியமே இல்லைன்ட்டு தாக்கிருப்பா. ரியோ அப்படியே மயங்கி விழுந்துருவான். இந்த இடத்துல ஃபாரஸ்ட் ஆஃப் ஸ்பிரிட்ஸ்ங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க. ரியோ எங்கேயோ மிதக்கிற போல இருக்கும் அவனுக்கு. ஸ்டார்டிங்ல பார்த்தா அந்த பிங்க் ஹேர் பொண்ணு ஹர்டோன்னு கூப்பிடுவா. ஹர்டோ நீயான்னு ஷாக் ஆயிட்டு முதல்ல யார் நீன்னு கேட்பான். அவ எனக்கு உறுதியா தெரியலன்பா. ரியோ என்ன பத்தி உனக்கு நிறைய தெரிஞ்சிருக்கேன்பா. அவ நீ ஹர்டோன்கிறது எனக்கு தெரியும்பா. ரியோ அது பதில் இல்ல, உனக்கு எப்படி என்ன பத்தி இப்படி தெரிஞ்சிருக்குன்பா. அவ நான் அவன் கூட கனெக்ட் ஆயிருக்கன்பா. ரியோ என்ன சொல்ல வரேன்னு கேட்பான். அவ நான் உனக்கு மட்டும் சேர்ந்தவன்பா. ரியோ எனக்கு மட்டுமான்பா. அவ இப்ப நீ விழிக்கிறக்கான நேரம் வந்துருச்சுன்பா. ரியோ அதுக்குள்ள போறேன்கவும் அவளும் ஆமாட்டு ஸ்வீட் ட்ரீம் சொல்லிட்டு ஹக் பண்ணிப்பா. திடீர்னு மீ வந்துட்டு ஹர்டோன் கூப்பிடுற போல இருக்கும். அவன் அப்படியே மிகாருன்ட்டு கையை மேல தூக்கிட்டு இருப்பான். அதை அந்த பொண்ணுங்க பார்த்துட்டு ஷாக் ஆவாங்க. லட்டிஃபா வேகமா ஓடி வந்தவ, அண்ணா எதுக்குன்னா என்ன தனியா விட்டு போனேன்ட்டு ஹக் பண்ணிப்பா. அவன் மேல அடிபட்டு இருக்காது, செயின் போட்டுருக்கலாம் பார்த்துட்டு இதை யார் பண்ணதுன்னு கேட்பா. இதே இடத்துக்கு எல்டர் வந்துட்டு, ஏமா இப்பதான் எந்திரிச்சா, அதுக்குள்ள இவ்வளவு வேகமா ஓடுறதான்ட்டு ஃபர்ஸ்ட் ரியோ கிட்ட மன்னிப்பு கேட்டு இந்த பொண்ணுக்கும் உனக்குமான உறவு என்னன்னு கேட்பாங்க. லட்டிஃபா இதெல்லாம் கேட்க நீங்க யாருங்க, இவர் என்னோட அண்ணான்பா. எல்டரோட பாவத்தன்பாங்க. உசுமா வந்து மண்டிட்டு மன்னிப்பு கேட்பா. மிச்சம் 3 பேரும் அதே போல பண்ணுவாங்க. ரியோ பிரச்சனை முடிஞ்சதுல அதுவே போதும்பா. எல்டர் இதுக்கான முழு பொறுப்பை நீங்க தான் பொண்ணுகளை எடுத்துக்கணும்பாங்க. அவங்க ஜெக்காகவும் ரியோ இப்போதைக்கு உங்க தலையை தூக்குறீங்களா, பவ் பண்ணிட்டே இருக்காதீங்கன்பா. எல்டர் ஆஃபியாவை கூப்பிட்டு முதல்ல அன்சைன் பண்ணி விடுங்கன்பாங்க. இதுக்கப்புறம் எல்டர் நாளைக்கு கவுன்சில் ஆஃப் எல்டர்ஸ் நாங்க கூட்ட போறோம், உங்களுக்கான ஃபார்மல் அப்பாலஜைஸ் கொடுக்குறோம், அது வரைக்கும் நீங்க இந்த ரூம்ல நல்லா நீட்டா தங்கறதுக்கு எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணி கொடுக்குறோம்பாங்க. ஒன்ஸ் அவங்க எல்லாரும் போனது இருந்தா லட்டிஃபாவே கொஞ்சம் ரிலீஃப் ஆவா. அடுத்த நாள் அந்த ஃபீமேல் எல்டர் கூட நடந்து போறப்ப ரியோ அந்த ஜெயண்ட் ட்ரீயை பார்த்துட்டு அது என்னன்னு கேட்பான். அந்த லேடியும் ட்ரேயாஸ் மைட்டி ட்ரீஸ்க்கான ஸ்பிரிட்ன்பாங்க, பார்க்க அழகா இருக்கலன்பாங்க. ரியோவும் ஆமான்ட்டு இதை ஃபாலோ பண்ணி வந்துதான் இங்க வந்து சேர்ந்ததுன்பான். எல்டர் ஸ்பிரிட் ஆர்ட்ல நல்ல நாலேஜ் இல்லாம இந்த விஷயத்த அசால்ட்டா சென்ஸ் பண்ண முடியாதுன்பாங்க. ரியோ அப்படியாங்கவும் எல்டர் இந்த ஸ்பிரிட் ஆர்ட் விஷயத்துல நீங்க யாருக்கும் அப்ரண்டிஸ் இல்லையான்னு கேட்பாங்க. ரியோ நீங்க ஸ்பிரிட் ஆர்ட்னு சொல்றதே இப்பதாங்க எனக்கு தெரியுது, அதனால தான் நானே கத்துக்கிட்டேன்னு நினைக்கிறேன்பா. உனக்குன்னு வித்தியாசமான கிஃப்ட் இருக்கு யங் மேன்ட்டு எல்டர் மத்த எல்டர்ஸ் கிட்ட கூட்டிட்டு போவாங்க. செல்டோரா ஃபர்ஸ்ட் இந்த சந்தேகத்துக்குரிய மீட்டிங் அரேஞ்ச் பண்ணதுக்கு காரணமே ஹியூமன் பாய் உனக்காக தான். நான் இங்க வசிக்கிற எல்டஸ்ட் பர்சன், இங்க நிறைய ஸ்பிரிட்ஸ் நாங்க ஒண்ணு சேர்த்துறோம். என் பேரு சில்டோரான் பாரு, ஆல்ரெடி உனக்கு உஸ்லாவை தெரியும். இங்க இருக்க டுவார்ஃப் மேன்ங்கிறப்ப அவர் நான் டாமினிக், உன்னை பார்த்தல சந்தோஷம் பையான் பாரு. சில்டோரா அவர் எப்பவுமே இப்படிதான், அவர் பேர்ட்ஸ்ல ஏதாவது அஃபென்சிவா இருந்தா மன்னிச்சுக்கன் பாரு. ரியோ அதெல்லாம் இல்லைன்ட்டு எதிர்ச்சுன்னவன், என் பேரு ரியோ, உங்களை பார்த்தல சந்தோஷம், நீங்க யாரும் என்கிட்ட மன்னிப்பு கேட்கணுங்கிறது இல்ல, நீங்க எனக்கு காட்டின கேர்டஸிக்கு முதல்ல ரொம்ப நன்றின்பா. இந்த இடத்துல 3 எல்டர்ஸும் எந்திரிச்சிருப்பாங்க. சில்டோரா எங்க கூட்டத்தை சேர்ந்தவங்க, உங்களுக்கு அப்படியாப்பட்ட தொல்லை கொடுத்துருக்க கூடாது. நீங்க எங்க கூட்டத்தை சேர்ந்த ஒரு குழந்தைய அடிமைத்தனத்துல இருந்து மீட் இருக்கீங்க. எங்க ஆளுக உங்களை ட்ரீட் பண்ண விதத்துக்கு மன்னிப்பு கேட்கிறோம். அப்புறம் எங்க கூட்டத்து குழந்தைய காப்பாத்தினதுக்கு எங்க மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம்பாங்க. ரியோ நீங்க இந்த அளவுக்கு பண்றதே எனக்கு ஹானரபிளா தான் இருக்கு. நான் தான் உங்க டொமைன்ல கால் வச்சு தெரியாதனமா சில தப்பும் பண்ணிருக்கேன், அதனால இதெல்லாம் வேண்டாமே, தலை தூக்குங்கன்பா. சில்டோரா நீங்க ரொம்ப ஜெனரஸா தான் இருக்கீங்க தம்பி, நாங்க ஏதாவது பண்ணி எங்க நன்றி கடனை காட்டலான்னு தான் பாக்குறோம் ஆனான் பாரு. ரியோ என்ன சொல்ல வரீங்கன்பா. உர்சுலா நாங்க நன்றி கடன் காட்டுறதுக்கான விதம் அது உங்களுக்கு எப்படி சாருங்கிறது தெரியாது எங்களுக்கு, அதுதான் குழப்பமா இருக்குன்பாங்க. ரியோ அதான் விஷயமா, அப்படின்னா லட்டிஃபாவை கொஞ்சம் கேர் எடுத்து பாத்துக்காங்கன்பா. உர்சுலா அதை நாங்களே விருப்பப்பட்டு பாத்துப்போம், அதுக்கெல்லாம் தலை குனிஞ்சு கேட்க வேணான்பாங்க. ரியோ ஆனாங்கவும் உர்சுலா உனக்குள்ள என்ன உருத்துல இருந்தாலும் கேளுன்பாங்க. ரியோ அந்த பொண்ணு கொஞ்சம் என் கூட ரொம்ப அட்டாச்சா இருக்கான்பா. உர்சுலா அதை பத்திலாம் கவலைப்படாதீங்க, நீங்க வேணும்னா லட்டிஃபாக்காக நீங்க எங்க கூட இந்த வில்லேஜ்ல தங்கலான்பாங்க. ரியோ இதுல உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையன்னு கேட்பான்.
ஒரு சில எல்டர்ஸா நாங்க இதை ஏத்துக்கிட்டோம் தான், எங்க யாருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாதுன்பாங்க. டாமினிக் டே தம்பி நீ பொலைட்டாலா இருக்க வேண்டாம், ஒரு சிலவே உன் மேல இவ்வளவு அக்கறை காட்டுறாங்கன்னா நீ கண்டிப்பா நல்ல பையனாதான் இருக்கணும் பாரு. செல்வரா டாமினிக் கண்டு ஒரு சில சொன்ன போலதான், நீங்க இங்க இருக்க காலகட்டத்துல உங்களுக்கு ஏத்த போல உங்களுக்கான விஷயங்கள் எல்லாத்தையும் செஞ்சு தரக்கு பாக்குறோம். அதே போல நீங்க இங்க தங்குற காலத்துல உங்களுக்கு ஏதாவது வேணும் நான் கூட கேளுங்க, அதை நாங்க தர தயாரா இருப்போம் பாரு. டாமினிக் பொருளும் கூட இல்ல, இங்க இருக்க ஏதாவது பொண்ணை கட்டிக்கிறனாலும் சொல்லு கட்டி வைக்கிறோம் பாரு. ஒரு சில தண்ணியை போட்டு வந்து வளர்றியாடா குடிகார பயலேன்பாங்க. டாமினிக் சிரிக்கவும் ஒரு சில சார் ரியோ ஏதாவது குறிப்பா இருக்கான்னு கேட்பாங்க. ரியோ எனக்கு இந்த ஸ்பிரிட் தாட்ஸ் பத்தி தெரியாது, அதுல நல்ல நாலேஜ் இருக்கவங்க எனக்கு டெய்லி கிளாஸ் எடுத்தா நல்லா இருக்கும்பா. ஒரு சில அது பிரச்சனையே இல்லைன்ட்டு சில்டோரா கிட்ட ஒப்பீனியன் கேட்கவும் அவர் இந்த பையனுக்கு ஏத்த மாதிரி ஒரு நல்ல டீச்சரை தேடினா போதும் பாரு, உங்க வேலையெல்லாம் முடிஞ்சதுன்னா நான் பேசலாமான்ட்டு இங்க பச்சை கலர் ஹேரோட ஒருத்தங்க வந்திருப்பாங்க. ரியோ பார்த்துட்டு ஷாக் ஆயிருப்பான். ஒரு சில லேடி ட்ரியாஸ் அனுப்பாங்க, எல்லா எல்டர்ஸும் எந்திரிச்சு நின்றுப்பாங்க. ஒரு சில ரியோ கிட்ட வேர்ல்ட் ட்ரீயோட ஸ்பிரிட் ட்ரியாஸ் இவங்க தான்பாங்க. ரியோவும் ஸ்பிரிட் ஆன்ட்டு எந்திரிப்பான். வந்த ஸ்பிரிட் உன பார்த்து எல்லாம் சந்தோஷங்குவோம். ரியோ எனக்கும் சந்தோஷம் தாங்கன்பான். ட்ரியாஸ் உனக்குள்ள ஏதோ ஒரு ஸ்பிரிட் இருக்கிறது எனக்கு நல்லாவே தெரியுது, ஆனா கொஞ்சம் மந்தி போயிருக்கு, அது ஏதாவது உடம்புக்குள்ள தூங்கிட்டு இருக்க என்னன்னு கேப்பா. ரியோ ஸ்பிரிட்டா எனக்குள்ளையான்பா. ரியாஸ் எனக்கு தெரிஞ்சு நீங்க ஆல்ரெடி உடன்படிக்கைக்கு வந்திருக்கணுமேன்பா. ரியோ அந்த மாதிரிலாம் பண்ணமே எனக்கு ஞாபகம் இல்லையன்பா. ரியாஸ் அப்படியே விஷயம் கொஞ்சம் ஸ்ட்ரேஞ்சா இருக்கே, ஆனா மனுஷங்க ஏதாவது ஸ்பிரிட்டோட உடன்படிக்கை போயிட்டா அவங்களால மேஜிக் பயன்படுத்த முடியாதேன்பா. ரியோவும் இப்பதான் யோசிப்பான், இதுக்கு முன்னாலே ஆல்போன்ஸ் அண்ட் ஸ்டூவர்ட் நம்ம கிளாஸ்லயே மேஜிக் பயன்படுத்த முடியாதவன் தான் ஒருத்தர் இருக்கானே, எந்த விஷயத்துக்கும் லாய்க் ஆகாம இருக்கானேன்னு சொல்லி எல்லாம் திட்டிருப்பானுங்க இல்லையா, அதை யோசிச்சுட்டு அப்படின்னா இருக்கலாம்னு நினைக்கிறேன்பா. ரியாஸ் பேசாம நான் உனக்குள்ள கொஞ்சம் பாக்கட்டான்பா. ரியோவும் அதை அப்ரிஷியேட் பண்றான்பா. அவளும் செக் பண்ணி பார்த்துட்டு இது என்ன உனக்குள்ள இவ்வளவு டெலிஷியஸான விஷயங்கள் இருக்கு, நீ நிஜமாலுமே மனுஷன் தானான்ட்டு பின்னால வரவும் ரியோ என்னாச்சுன்பா. அவ உனக்குள்ள ஒரு கிரேட் பவர் இருக்கு, ஒரு பர்சன் ஷேப்டு ஸ்பிரிட்ன்பா. ரியோ பர்சன் ஷேப்டு ஸ்பிரிட்டான்ட்டு ஷாக் ஆவான். இதை கேட்ட எல்டர்ஸ் எல்லாரும் ஷாக் ஆயிருப்பாங்க. ரியாஸ் உன் ரியாக்ஷனை பார்த்தா உனக்கு இதை பத்தி தெரியல போலயே, உனக்குள்ள இருக்க அந்த பர்சன் ஷேப்டு ஸ்பிரிட்ங்கிறது அது என்ன போல இருக்காது, அப்படி கணக்கு பார்த்தா அந்த உலகத்திலேயே ரெண்டாவது கிரேட்டஸ்ட் ஸ்பிரிட்டா அதுதான் இருக்கணும். ஒரு சில என்ன சொல்றீங்க பர்சன் ஷேப்டு ஸ்பிரிட் அவனுக்குள்ள இருக்கான்பாங்க. ரியாஸும் ஆமான்ட்டு, ஆனா இந்த உலகத்துல மொத்தத்துக்குமே 6 ஸ்பிரிட் தான் இருந்துச்சு, அதுவுமே டிவைன் அண்ட் டீமனுக்குமான வார்ல 1000 வருஷங்களுக்கு முன்னாலேயே மிஸ் ஆயிடுச்சுங்களே. ஒரு ரியோக்குள்ள தூங்கிட்டு இருக்க அந்த ஸ்பிரிட் மேபி அந்த 6 ஹை கிளாஸ் ஸ்பிரிட்டா இருக்கலான்பா. இதை கேட்டுட்டு 3 எல்டர்ஸும் ஷாக் ஆயிருப்பாங்க. ரியோ அதனால எனக்கு ஏதாவது ஆபத்து இருக்குமான்னு கேட்பான். ரியாஸ் அப்பெல்லாம் இல்லைன்ட்டு, இந்த ஊர்ல இருக்கவங்க நான் செகண்ட் ஹையஸ்ட் ஸ்பிரிட்ன்ட்டு என்ன மறுத்தாலும் மறுப்பாங்கன்பா. ரியோ ஒன்னும் புரியாம இதுக்கெல்லாம் அர்த்தம் என்னன்பா. சில்டோரா இதுக்கப்புறம் நாங்க உங்க விஷயத்துல எப்படி மேனஸ் காட்டணுங்கிறத இன்னும் கொஞ்சம் ரீதிங்க் பண்ணணும் பாரு, ஒரு சில நாங்க உங்களை ஒரு புனிதர் போல பாக்கணும்பாங்க. ரியோ புனிதராங்கவும் டாமினிக் ஒன்னும் பெருசா எடுத்துக்காத, இதுக்கப்புறம் ஜாலியா லைஃப் படுத்துட்டே என்ஜாய் பண்ணலாங்கிற போல நினைச்சுக்கன் பாரு. ரியோ சிரிச்சுட்டே அப்ப சரின்பான். இதுக்கப்புறம் ரியோ கலெக்ட் பண்ண ரூமுக்கு வந்திருப்பான். பார்த்தா இந்த வீடு கம்ப்ளீட்டா உங்களுக்குன்பாங்க. லட்டிஃபா அதுக்கப்புறம் வீட்டை சுத்தி காட்ட ஆரம்பிப்பா. ஓப்பன் ஏர் பாத் பண்ணிக்கலாம், இங்க பாத்தீங்களா கிச்சன், இங்க பாத்தீங்களா வியூலாம் அழகா இருக்குன்பா. இதுக்கப்புறம் சாப்பிட ஆரம்பிப்பாங்க. பார்த்தா ரைஸ் எடுத்துப்பாங்க. ரியோவே இதை பார்த்துட்டு ஷாக்கா இருப்பான். அங்க இருக்க பொண்ணு இது யாகுமா ரீஜியன்ல தான் கிடைக்கும், ஸ்டால்ல இல்லையான்னு கேப்பா. ரியோவும் இல்லைன்பா. இதுக்கப்புறம் சாரா வந்துட்டு எல்டர் ஊர்ஸ்ல இது உங்ககிட்ட சொன்னாங்களா இல்லையான்னு தெரியல, நானு ஆல்மா அப்புறம் ஆஃபியா 3 பேரும் உங்களோட தான் தங்க போறோன்பா. லட்டிஃபா இதை கேட்டு ஷாக்காவா. சாரா உங்களுக்கு கூட வந்து உங்களுக்கான பணிகளை செய்யன்பா. ஒரு சில வந்துட்டு இந்த மாதிரி அவங்க உங்களோட வாழ்றதுல எந்த பிரச்சனையும் இல்லையே, இது ஒரு ஹம்பிள் ரெக்வஸ்ட்பாங்க. ரியோ எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, ஆனா இவங்க என்ன மாதிரி மனுஷன் கூட வாழ்றதால உங்க கம்யூனிட்டியில மத்தவங்க கிட்ட பேரு தப்பாகாதான்னு கேட்பான். ஒரு சிலவும் லாட்டிஃபா உங்க விஷயம் ஊருக்குள்ள அரசல் பர்சலா தெரிய ஆரம்பிச்சிருச்சு, இந்த பொண்ணுங்க எங்க கூட்டத்திலேயே ரொம்ப மதிக்கப்படுறவங்க, அதனால இந்த பொண்ணுங்க உங்க கூட எந்த பிரச்சனை வராதுன்னு நினைச்சோன்ட்டு இது லாட்டிஃபாவோட நன்மைக்காகவும் தான். நீங்க ஆல்ரெடி அந்த பொண்ணுக்கான கார்டியனா இருக்கீங்கல்ல, கூடவே இந்த உமனை இப்படி பழக வச்சா நல்லா இருக்கும்லன்பாங்க. அவனும் சரி இந்த அளவுக்கு கன்சிடரே வச்சதுக்கு நன்றின்பான். அந்த 3 பொண்ணுங்களும் ரியோ கிட்ட தேங்க்ஸ் சொல்லுவாங்க. ரியோ ஆக்சுவலா நான் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும், இதுக்கப்புறம் சேர்ந்து வாழ பார்க்கலான்பான். லாட்டிஃபா ரியோ கிட்ட போய்ப்பா. ரியோ சாருங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணாதீங்கன்பான். அவங்க நாங்க மாஸ்டர் ரியோன்னு கூப்பிட்டுமான்பாங்க. ரியோ சாருக்கு இது தேவலான்பான். இதுக்கப்புறம் ரியோ ஸ்பிரிட் ஆர்ட்ஸை கத்துக்க ஆரம்பிச்சிருப்பான். அங்க இருக்க ஊர் மக்களுக்கு ஹெல்ப் பண்ணுவான். அண்ட் ஆல்சோ சைட் பை சைட் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுப்பான். லைக் டாமினிக்கோட சேர்ந்து பொருட்கள் செய்யறது அப்படின்லாம். அண்ட் உஸ்மா கூட ஃபைட் ட்ரைனிங் எடுத்துப்பான். இதுக்கப்புறம் லட்டிஃபாவோட மத்த பொண்களும் நல்லா ஒட்டிப்பாங்க. ரியோ எல்லாருக்கும் நூடுல்ஸ் அண்ட் பாஸ்தா எல்லாம் செஞ்சு கொடுப்பான். இதுக்கப்புறம் வில்லேஜ்ல கிராண்ட் ஸ்பிரிட் ஃபெஸ்டிவல் வந்திருக்கும். அங்க இருக்க எல்டர்ஸ் வந்துட்டு ஸ்பிரிட் ஆர்ட்ஸ் பயன்படுத்துற பெண்களை முன்னாடி கௌரவப்படுத்தி இந்த ஸ்பிரிட்கான சடங்குகளை செய்வாங்க. சில்ராஸ்ல ரொம்ப புகழ்ந்து பேசுவாரு. ட்ரியாஸ் வரவும் எல்லாரும் லேடி ட்ரியாஸ் சந்தோஷப்படுவாங்க. இதுக்கப்புறம் ரைஸ காட்டுவாங்க. அவன் கூட இன்னொருத்தனை கூட்டிட்டு வந்திருப்பான். வந்தவன் சார் கண்டிப்பா அந்த குகைக்குள்ள போகணுமான்பான். இந்த ஒரு டைம்ல அந்த குகையை ஆள்ற அந்த மாஸ்டர் நல்லா அதுக்கான சாப்பாடு சாப்பிட்டு வெளியே வராது, அதனால நீ இங்கே கம்மனரு நான் போயிட்டு வந்துடுறான்பான். அவனும் சரின்ட்டு அமைதியா நிப்பான். பாஸ்ட்ல பார்த்தா செலஸ்டியல் லைன் பிரிகேட்ல சேர்றதுக்காக ரொம்ப போராடி சேர்ந்திருப்பான். ரைஸ் இதுக்காக நீ கடைசியா ஒரு விஷயத்தை மட்டும் தாண்டி வர வேண்டியது இருக்கும், அதுக்கப்புறம் தான் உனக்கு அபிஷியலா சேர்றதுக்கான பர்மிஷன் கிடைக்கும் இருப்பான். அவனும் சரின்னு கேட்டுட்டு வந்திருப்பான். ரைஸ் வந்துட்டு சரி இப்ப கிளம்புறதுக்கான நேரம் வந்துருச்சுன்பான். அவனும் முன்னால பார்த்துட்டு மாஸ்டர் ரைஸ் அது என்னன்னு கேட்பான். ரைஸ் ஏண்டா பார்த்தா தெரியலையா, இது ஒரு முட்டைடான்பான். அவனும் சார் இது என்ன மாதிரியான முட்டைன்னு கேட்பான். ரைஸ் கிட்ட வந்துட்டு இதை பத்தி கண்டிப்பா தெரிஞ்சுக்கிட்டே ஆகணுமான்னு கேட்பான். அவன் சார் இல்ல வேணான்பான். ரைஸ் இது செலஸ்டியல் லைன் பிரிகேடோட மிலிட்டரி ஸ்ட்ரென்த் அதிகப்படுத்ததான்ட்டு அந்த முட்டையை அந்த பையன்கிட்ட கொடுத்து இதுக்கப்புறம் இதை நீ தான் தூக்கிட்டு வரணும், நான் கிரிஃபினை பாத்துக்கிறேன்ட்டு என்ன இப்ப கிளம்பலாமான்பான். அவனும் அந்த முட்டையை சேஃபா வைக்காது எப்படின்னு பார்த்துட்டு சார் நம்ம எப்படி
இப்படி இந்த முட்டையை தூக்கிட்டு போறமே, இந்த முட்டையோட பேரண்ட்ஸ் நம்ம மேல கோவப்பட்டு வராதுங்களேன்னு கேட்பான். அவன் இந்த இடத்துக்கும் ஸ்ட்ரால் ரீஜனுக்குமான டிஸ்டன்ஸுங்கிறது ஜாஸ்தி, அது என்ன பாடுபட்டாலும் அதனால கண்டுபிடிக்க முடியாதுன்பான். அவன் அதுவும் சரிதான்பா. திடீர்னு பார்த்தா பின்னால நிறைய டிராகன்ஸ் சேஸ் பண்ண ஆரம்பிக்குங்க. ரைஸ் ஆல்ரெடி இதெல்லாம் எதிர்பார்த்த போலதான் சிரிப்பான்.